லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்கில் வந்து அவர் குத்துவார், அவர் பாட்டுக்கு எல்லாம் நாடு திருத்திட்டு போவார் அப்படின்னு நினச்சோம். பட் கமல் சார் அப்பப்போ கொஞ்சம் காணாமல் போயிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவரோட தேசப்பட்டு தெரியுது எவ்வளோ சங்கர் சாருக்கு வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் பீப்புளுக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்தியன் தாத்தாவோட ஆக்ஷன், வார் சீன்ஸு, இது எல்லாமே வந்து பார்ட் 3 ஸ்டோரி வந்து சங்கர் சார் என்ன பண்ணியிருக்காரு, நிறையா பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால செகண்ட் பார்ட்லேயே கொண்டு வந்துருக்கலாமோன்ட்டு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு. பட் அந்த டெக்னாலஜிக்கல் நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. படம் ஓகேங்க, எல்லாமே ஓகே. சங்கர் சார் டைரக்ஷன் ஆஸ் யூஷுவல் நம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கமல் சார் ஆப்வியஸ்லி நடிப்பு சொல்லவே தேவையில்லை. நடிப்பில் வந்து ஒரு பிரச்சனைன்னு எந்த ஆர்டிஸ்ட்கிட்டையுமே கிடையாது. சித்தார்த் சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஆக்டிங் பற்றி எதுவுமே கிடையவே கிடையாது. மியூசிக்கு எனக்கு தெரிஞ்சு சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அனிருத் சார் ரிலீஸ் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பாரா, கேலண்டர் சாங்கில் இருந்துட்டு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. வேறு ஜஸ்ட் டியூரேஷன் மட்டும் தான் ஆப்வியஸ்லி ப்ராப்ளமாக இருக்குது. கொஞ்சம் 20 மினிட்ஸ் கட் பண்ணியிருக்கலாம். அப்படி நோ ப்ராப்ளம். எஸ்ஏஸ்வரி சார் இன்னும் கொஞ்சம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, அவர் பார்ட் 3 நிறையா வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 3யோட ட்ரெய்லர் வந்து போட்டிருக்காங்க எண்ட் கிரெடிட்ஸில். அதுதான் வந்து ரொம்ப ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ட்ரெய்லரோ இல்லை கமல் சார், சங்கர் சாரோ எந்த ஃபங்க்ஷன்லையும் எதையுமே அவங்க சொல்லவே இல்லை. கொஞ்சம் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் இந்த படம் பார்த்தா தான் புரியும் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ட் 3ல். ஸோ அது நான் பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குதா அப்படின்ட்டு. ஆனால் அது செகண்ட் பார்ட்லேயே கொண்டு வந்துருக்கலாமோன்ட்டு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு. பட் அந்த டெக்னாலஜிக்கல் கொஞ்சம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதை நான் இப்போ சொல்ல வரும்ல, பார்த்துட்டு அப்புறமா தான் இன்ச்சு வரும்போது தான் ஏன்டா நம்ம இந்த பாட்டு முடியுது, அது தேர்ட் பார்ட்டையும் இதோடய மர்ஜ் பண்ணியே போட்டிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துச்சு. பட் ஓவரால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விவேக் சார் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்குறது. பட் இன்னும் கொஞ்சம் நிறைய வந்திருக்காரு, படம் ஃபுல்லாக வராரு. பட் பிட்டாக வராரு. இன்னும் கொஞ்சம் காமெடி எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம் விவேக் சாருக்கு. ஆனால் அவர் டைமிங்காக பண்ணுறதுலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஆமாம், பாபி சும்மா சூப்பர். ஸ்டோரி வந்து சங்கர் சார் என்ன பண்ணியிருக்காரு, நிறையா பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால தான் கொஞ்சம் லேக்காக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் பிரச்சனைகள் லேக் பண்ணி கம்மியாக சொல்லியிருக்கலாம். லைக் எல்லா ஸ்டேட்டையும் வந்து நடக்கிற பிரச்சனைகளை கனெக்ட் பண்ணி ஒரே மூவியில் அப்படி சொல்லணுன்ட்டு நினச்சிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து வந்து சொன்னால் தான் உண்டு, இல்லைன்னா யாருன்னு சொல்ல முடியாது. அது ஒரு நல்ல ட்ரை தான். மேபி ஒரு 2-3 விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். பட் எல்லா இது நடக்கணும் அப்படின்ட்டு அவரோட தேசப்பட்டு தெரியுது எவ்வளோ சங்கர் சாருக்கு வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் பீப்புளுக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது. பட் நம்ம கமர்ஷியலாக பார்க்கக்கூடாது. சங்கர் சாரோட மைண்டில் என்ன இருக்குது, அவருக்கு என்ன நமக்கு சொல்ல வராரு, அதுதான் நம்ம பார்க்கணும் தவிர. ஆமாம், இது கமர்ஷியல் சும்மா பாட்டு, டான்ஸு, ஃபைட் அப்படிங்கிறதுக்காக படம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து பார்க்கணும் கொஞ்சம். ஆமாம், இந்தியன் 3க்கு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். அடுத்தது கமல் சார் ஜோடி இல்லைங்க. கமல் சாருக்கு வந்து ஜோடி இதில் கிடையாது. ஆனால் ஜோடி பார்ட் 3ல் இருக்குது. அது அவங்க இதில் பார்ட் 3 ட்ரெயிலில் அதை காமிச்சிட்டாங்க. ஆமாம், அது ஜோடி யார், அப்புறம் அது இன்னும் அவங்க வார் சீன்ஸ்லாம் இருந்துச்சுல்ல, ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோமே, அந்த வார் சீன்ஸ்லாம் வேறு கொண்டு வந்திருக்காங்க. பார்ட் 3ல் தான் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியன் தாத்தாவோட ஆக்ஷன், வார் சீன்ஸு, இது எல்லாமே வந்து பார்ட் 3ல் தான் விட்னஸ் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட் பிரச்சனைகள் மட்டும் எடுத்து சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம். டேரெக்டாக பார்ட் 3 வேண்டாம், இது நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு பார்ட் 3 புரியும். அப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்கும். இது கண்டிப்பாக பார்த்தாகணும். ரஹ்மானோட மியூசிக் வந்து இல்லை கொஞ்சம் இல்லை. ரஹ்மான் சார் மியூசிக் கொஞ்சம் மர்ஜ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பிஜிஎம் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து ஏற்படுது. அனிருத் வந்து அந்தளவுக்கு ஒரு சோல்ஃபுல்லாக இல்லைன்ற. அனிருத் வந்து அந்த பாரா மியூசிக் இருக்குது, அந்த ஒரு பாட்டே வந்து போதும் இந்த ஃபுல் படத்தை கேரி பண்ணுறதுக்கு. அதுலேருந்து அவர் போட்ட பிஜிஎம்மே வந்து நல்ல சோல்ஃபுல்லாக தான் எலிவேட் ஆகுது படத்தில் எல்லாமே. ஸோ அப்புறம் ஒரு சில மாஸ் பிஜிஎம்ஸ்லாம் இருக்குது இந்த மெட்ரோ ஃபைட்லாம் நடக்கும்போது, அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பிஜிஎம்ஸ்லாம் நோ ப்ராப்ளம். கிளைமேக்ஸ் ஃபைட் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. பட் அது வந்து தேவையான ஒரு ஃபைட்டு தான். ஏன்னா இந்தியன் தாத்தா பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஈஸியாக பிடிச்சோம்னா அதில் ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபைட் வந்து நெசசரி தான் கிளைமேக்ஸில். ஆமாம், ஸோ ஸ்டார்டிங் எடுத்தோடனே கம்பேக் இந்தியன் சொன்னாங்க. ஆமாம், பார்த்தா கோபேக் இந்தியன் சொல்லிட்டாங்க. அதுக்கு அது வர வைக்காம இருந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, எப்படி இருந்தாலும் நடக்கிற பிரச்சனைக்கு இந்தியனை வந்து நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும். பட் அவர் வேறு ஒரு வந்து அவர் குத்துவார், அவர் பாட்டுக்கு எல்லாம் நாடு திருத்திட்டு போவார் அப்படின்னு நினச்சோம். பட் அவர் வேறு ஒன்று பண்ணார். அதில் கொஞ்சம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அடிபட்டாங்க. அதனால் இப்போ அவர் எதுக்காக அதை பண்ணார் அப்படின்னு புரிஞ்சுக்காமல் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க பார்ட் 3ல் அவங்க எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் தாத்தாவை ப்ராப்பராக கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது பப்ளிக்கும் இந்தியன் தாத்தாக்கும். ஸோ
அது கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வர்மக்கலை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் படத்தை சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க, அது இருக்காது? நிறையா இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் வர்மக்கலையை சங்கர் சார் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு படத்தில். முன்னாடி நமக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு டைப் ஆஃப் வர்மா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இதில் வர்மத்திலேயே எத்தனை வெரைட்டி, எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு, இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு மேட்டராக இருந்துச்சு. ஃபேமிலியாக படம் பார்க்கலாமா? ஃபேமிலியை கண்டிப்பாக பார்க்கலாங்க. அதெல்லாம் நல்லா லேக் ஆகாமல் ஃபீல் ஆகுது படம். ஃபைட் சீன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் லேக்காக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃபேமிலி சீன்ஸ் தான் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபேமிலியோட போர்ஷனில் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். கமல் சார் அப்பப்போ கொஞ்சம் காணாமல் போயிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்குது கொஞ்சம். மற்றபடி ஆனால் இந்த ஃபேமிலியை வந்து காட்டினா தான் இந்த இந்தியன் 2வோட இதுவே வந்து இருக்குது. ஆனால் அவங்கள பேஸ் பண்ணி தான் வந்து, ஏன்னா அவங்களால தானே தாத்தா வந்து வராரு. ஸோ அது கொஞ்சம் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது 1, இது வந்து 2. அது வந்து அந்த காலகட்டத்தில் தாத்தா வந்து எப்படி இருக்குங்கிறது இப்போ வந்து தாத்தா வந்தார்னா எப்படி இருக்குங்கிறது இப்போ உள்ளது. ஸோ ஒன்று பார்த்தா தான் அப்படிலாம் கிடையாது. பிரியா சங்கரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. 4 பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. சித்தார்த் கூட, ஜெகன், அப்பாவே பையனே வந்து அப்பாவை இது பண்ணுறது நம்பரமாக இருக்கும். காட்டி விடுறது அதெல்லாம் பையன் இறந்துருவாங்க, அதெல்லாம் நம்பரமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் வந்து கமல் சார் ஃபஸ்ட் பார்ட்டில் அவர் பையனே குத்தி கொண்டுட்டார். அந்த ஒரு எமோஷனில் தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஆனால் இவங்க யாருமே வந்து அப்பா வந்து ஜெயிலுக்கு போகணும், சாகணும் அப்படின்லாம் அவங்க பண்ணலையே. அவங்க திருந்தி நம்மளும் ஒரு டீசெண்டான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் அவங்க பண்ணுறாங்க. பட் அது எதிர்பாராத மாதிரி தான் அப்படி நடக்குது, சொல்ல முடியாது. அது எமோஷ்னலாக அவங்க சிதற அம்மா எடுக்கிற டிசிஷன் அது. ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கரப்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க தானே செய்யுது. அதனால தானே சங்கர் சார் எடுக்கிறாரு படத்தை. இல்லை அப்படின்லாம் என்ன சொல்ல முடியும்? ஓட்டுக்கெலாம் காசு வாங்கிட்டு தான் ஓட்டே போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி மக்களே வந்து கரப்ட் ஆகிட்டாங்களா? அதெல்லாம் மெயின் பண்ண சங்கர் சார் இது ஒரு படம் எடுத்திருக்காரு. அவர் எல்லாத்துலேயும் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு. மோஸ்ட்லி மக்கள் பண்ணுற கரப்ஷன் பற்றி எதுவும் இருக்க மாதிரி தெரியல. பெருசாக ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். மக்கள் பற்றி இருக்க மாதிரி தெரியல. வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. ஆமாம், அவங்க சொந்தக்காரங்களாம் அவருக்கு ஆதரவாக இருக்காங்கல்ல. சித்தார்த் அதுக்கு எதிராக வந்து பழி வாங்குறாங்க லேட்டாக போய் அடிச்சு கொல்லி கூட வைக்க விடாமல். ஆமாம். அப்போ வந்து இன்டெரக்டாக பார்க்கும்போது அவங்க கூட இருக்க அவங்களே வந்து இப்போ சமுத்திரகனி சார் பண்ணுற தப்புக்கு உடந்தையாக இருக்கிற மாதிரி தானே. அப்போ வந்து மக்கள் அப்போ உள்ளவருக்கும் இப்போ உள்ளவருக்குமே நிறைய சேஞ்ச் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சங்கர் சார் காமிக்க வராரு. அதுவும் அப்படி அவர் வந்து அடித்து காமிச்ச மாதிரி அப்படி தெரில, அப்படி காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஸோ ஏதோ லைட்டாக அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. பெருசாக அந்த மாதிரி காமிக்கல. பட் சொந்தக்காரங்க சப்போர்ட்னா அவங்க ஜஸ்ட்டு சப்போர்ட் வந்து அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கோங்க அப்படின்னு தருங்க. ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்காங்க சொந்தக்காரங்க. அதுதான் வந்து பண்ணுறாங்க. சப்போர்ட் டேரெக்டாக பண்ணுற மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை எனக்கு. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.